என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதை நாம் வாசிக்கிறோம். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு தேவையான ஒரு போஜனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்பம் என்று குறிப்பிடுகிறார். அந்த அப்பத்தினுடைய சிறப்புகள் என்ன? இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த அப்பம் உலகத்திற்கு, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுக்கிற அப்பம் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, இந்த அப்பம் தேவன் அருளின ஒரு அப்பம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த அப்பம் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் சிந்திக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த ஜனங்கள் சொன்னார்கள், ஆண்டவரே அந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள். 35ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அருளிய ஒரு பெரிதான ஈவாக இருக்கிறார். ஆமருமையானவர்களே, தேவனை விட்டு தூரமாய் போயிருந்த மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை ஒரு அப்பம், ஒரு உணவு என்கிற நிலையில இங்கே ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு அப்பமானது நம்முடைய மேஜைக்கு உணவாக வருகிறதற்கு முன்பாக பல பாடுகளை சகிக்கிறதோ, அது அரைக்கப்பட்டு, அது நெருப்பிலே புடமிடப்பட்டு, பாகம் பண்ணப்பட்டு, அநேக வேதனைகளை சகித்த பின்னர் தான் நமக்கு அது அப்பமாக உருவெடுக்கிறது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து, பாடுகள் பட்டு, அவமானங்கள் பட்டு, நிந்தைகளை சகித்து, மரணத்தையும் அவர் ருசி பார்த்து, மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்கு ஒரு ஜீவ அப்பமாக அவர் வந்திருக்கிறார். இந்த அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இந்த அப்பம் உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற அப்பம். இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். இந்த அப்பம் தேவன் அருளிய அப்பமாக இருக்கிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில், அவருடைய பலிமரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய், தெய்வமாய், ஆண்டவராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த அப்பம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்பமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த அப்பத்தை உங்களுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்பதே நாங்கள் தேவனிடத்தில் செய்கிற விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.